நர நர நகர நகர பர பர நரிங்க நெருங்க விரு விரு வேங்க இறங்க வெல வெல எதிரி பதுங்க. ட்ரம்ப் வரிசையில் கேலிடாக் காரை வாடிக்கையாளர்களுக்காக களம் இறக்கிய தமிழன். மூன்று கோடி கர்ஜிக்கும் சிங்கத்தை துபாயில் இறக்கிய மதுரை மண்ணின் மைந்தன். தமிழ்நாட்டின் மதுரை என்றாலே கெத்துதான். அங்கு பிறந்து மண்ணோடு மண்ணாக ஊரோடு உறவாக ஒரு ஏழை சிறுவனாக அரசு பள்ளியில் தங்களது பின்னணி அறிந்து பொறுப்போடு படித்து அன்றைய நிலைமைக்கு புதிய காலணி வாங்குவதற்கு கூட பணமின்றி கஷ்டப்பட்ட காலங்களையெல்லாம் கடந்து லட்சியத்தோடு வளர்ந்து சாதித்து நிற்பவர்தான் SRM இன்டர்நேஷனல் ரியல் எஸ்டேட்டின் நிறுவனர் மதன்ராஜ் கண்ணன். மதன்ராஜ் கண்ணன் SRM இன்டர்நேஷனல் ரியல் எஸ்டேட் என்கிற நிறுவனத்தை தொடங்குகிறார். முக்கியமாக 90% தான் பிறந்த தமிழ் மண்ணின் மைந்தர்களை துபாயில் தொழில் தொடங்க வைப்பதற்கும் அங்கு வீடு வாங்கி குடியமர்ந்து வருவாய் ஈட்டுவதற்கு வழி செய்து கொடுக்கும் பணியில் சாதித்து காட்டினார். துபாயில் இன்றைய வளர்ச்சிக்கு வாரத்திற்கு ஒரு முறை நிலத்தின் மதிப்பு உயர்ந்து வரும் வேளையில் சாமானியனுக்கும் சொந்த வீடு, வாடகை வீடு, குத்தகை, சுற்றுலா வருகை என எந்த காரணத்திற்கு வருகை தந்தாலும் தன்னை அணுகியவர்களுக்கு ராஜ உபசரிப்பு வழங்குவதில் இன்றைய நிலைமைக்கு மதன்ராஜ் கண்ணனை அடித்துக் கொள்ள முடியாது. தற்போது காஸ்ட்லி கார்களில் ஒன்றான ஃபுல் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் 10 பேர் சொகுசாக பயணிக்கக்கூடிய அனைத்து ஃபீச்சர்ஸ்களுடன் கேலிடாக் எஸ்கலேடு காரை களம் இறக்கி வாடிக்கையாளர்களை விருந்தினர்களாக உபசரித்து லக்ஸரி இல்லங்களில் தங்க வைப்பது முதல் அவர்களுக்கு ஒரு திருப்திகரமான சேவையை வழங்குவதில் பல்துறை ரியல் எஸ்டேட்டில் நிபுணத்துவம் பெற்றவராய் இன்றைய மதிப்பீட்டில் 650 கோடி ரூபாய்க்கு டர்ன் ஓவரில் தொழில் மேற்கொண்டு வரும் மதன்ராஜ் கண்ணனுக்கு உறுதுணையாக உடன் இருப்பவர் அவரது உடன்பிறவா சகோதரர், அந்த நிறுவனத்தின் CEO ஜோஸ்வா பிரான்சிஸ். தன்னை நம்பி வந்தவர்களுக்கு தமிழர்களின் விருந்தோம்பலின் அடிப்படையில் வாடிக்கையாளர்களின் துபாய் வருகை தொடங்கி அவர்களது ஒட்டுமொத்த உணவு மற்றும் தங்கும் ஏற்பாடு, அவர்களுக்கான தொழில் தொடங்க A to Z சேவைகளையும் செய்து தருவதோடு மீண்டும் அவர்கள் துபாயில் இருந்து புறப்படும் வரை அவர்களுக்கு ராஜ விருந்து கொடுத்து திருப்தியோடு அனுப்பி வைக்கிறார். ஏற்கனவே வாடிக்கையாளர்களுக்காக லேண்ட் க்ரூசர் காரில் இந்த சேவையை வழங்கி கொண்டிருந்த அவர் மேலும் கேலிடாக் அடுத்ததாக ரோல்ஸ் ராய்ஸ் காரையும் இறக்கி சேவையை வழங்க உள்ளதாக தெரிவித்திருக்கிறார்.